அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி, தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி, விஜய் போன்ற ஒரு சிறிய கட்சிகிட்ட தாவேகாவிட கெஞ்சுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவானது ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்ற ஒரு வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுது. தவறு 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 கெஞ்சுவது போன்ற தோற்றத்தை திமுக இல்லையே. ஆர்பி உதயகுமார் அவருடைய பேட்டி தெளிவா சொல்லியிருந்தாரு. மதுரையில ஒரு பேட்டியில அதிமுகவுக்காக விஜய் என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறத ஒரு நீளமான ஒரு நெடிய ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னாரு, நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதுல ஒரே சின்ன கான்செப்ட் தான். திமுக எதிர்ப்பு வாக்குகள் வீணா போகக்கூடாது, எல்லாம் ஒன்னா கன்சால்டேட் ஆனா வெற்றி உறுதி. திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் என்டிஏ கூட்டணியின் நோக்கம், தாவேகாவின் நோக்கம் இதுதான். இதை வச்சுதான் அண்ணன் ஆர்பி உதயகுமார் பேசினாரே தவிர கூட்டணிக்கு வந்துதான் ஆகணும் யாரும் கெஞ்சல. அதிமுக கெஞ்சவே இல்லை, விஜய் 100% கெஞ்சவே கிடையாது, 100% கிடையாது. கோவப்படும் விஜய் வரலன்னு. விஜய் வரல ஏன் கோவப்படுறோம், நாங்க ஏன் கோவப்படுறோம்? வெற்றி உறுதி எங்களுக்கு ஆகி போச்சுங்க. இப்ப பேசுறாரு நத்தம்பி விஸ்வநாதன். ஒரு நடிகர் நேத்து படத்துல நடிச்சுட்டு உடனே முதலமைச்சர் சில பேர் நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் முன்னாடி பேசல. செப்டம்பர் நவம்பர் 5ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு நடக்குது தாவேகால. அதுக்கு முன்னாடி ஏன் நத்தம் விஸ்வநாதனோ அல்லது KP முனுசாமியோ இதை பேசல? அதாவது இப்ப ஒரு புழு இருக்கு, புழு நசுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நெளியும். நீ எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்க அப்படின்னும் போது நாங்க திருப்பி இப்ப இல்லையா ஒரு மதுரை மாநாட்டிலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அதிமுக பிஜேபி கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குன்னு சொன்னாரு. ஒரு குழந்தையாக இருந்தது. நாங்க குழந்தைய தூக்கி நிறுத்தினாரு எடப்பாடியார். அதை நன்றி மறந்து நீ திருப்பி பேசுற அப்படின்னும் போது தான் நாங்க பேசுறோமே தவிர கூட்டணி கணக்குன்றது வேற, அரசியல் கணக்குன்றது வேற.